ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல நம்ம மட்டன்னு ஃப்ரை பண்ண போறோம். மட்டன் ஃப்ரை. அது எப்படி பண்றது பார்க்கலாமா? பாருங்க. மட்டன் நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா பாருங்க. கறி கொஞ்சமா தண்ணி ஊத்தி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி ஃப்ரை பண்றது பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. ஃப்ரைக்கெல்லாம் மட்டனுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா மட்டன் கறி வேகாது. அதனால தான் குக்கரில் வச்சு விசில் எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 3 லவங்கம் போட்டுக்கோங்க. பாருங்க. நல்ல பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் போட்டு வதக்குங்க. இப்போ வெங்காயம்லாம் ரேட் கம்மி. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆரோக்கியமானது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது கூட நம்ம பாதி தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்டு போட்டு இது கூட கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி கொஞ்சமாக மசிட்டோம். நான் மட்டனில் போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சமாக தக்காளி வதங்கினது கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டனில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள். அது கூடவே காரத்துக்கு அதுலேயும் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனு போட்டுக்கோங்க போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா வதங்கிடுச்சு. கூட மட்டனை வேக வச்சுக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி சுண்டிட்டோம். தண்ணி சுண்ணா அப்படியே கிரேவி ஆகிடும். தண்ணி சுண்ணா தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் சுண்டிட்டு பாருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வருது. இப்போ நம்ம அசாத திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டா ஃப்ரை ஆகிடும். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போச்சு. மட்டன் ஃப்ரை. இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் மட்டன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் ஃப்ரை யார் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வின் சீக்ரெட்டை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.